எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சுரக்காயை வச்சு ஒரு அட்டகாசமான தொக்கு ரெசிபி பண்ண போறேன். காரம் கொஞ்சம் குறைவா வச்சு அட்டகாசமா பண்ணி காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ சுரக்காய் வந்து ஒரு 400 கிராம் சுரக்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி இருக்கிறேங்க. தொக்கு செய்யறதுனால கரைஞ்சு வரணும், அதனால வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிக்கிங்க. வாங்க தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரு 10 பல் பூண்டை நறுக்கி வச்சிருக்கிறேன், சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து தொக்கு செய்யறதுனால பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் சேர்த்தி கூட செய்யலாம், சரிங்களா? இதை தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பாருங்க ஒரு 75% நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, சேர்த்திக்கலாம். தக்காளி பாருங்க 75% நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். அடுத்தது நறுக்கி வச்ச சுரக்காய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த காய் நல்லா வதக்கி இருக்கிறேன். இப்போ இந்த காய் வேற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தி வச்சுங்க. மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கலாம். இடையில நம்ம கலந்துக்கலாம், சரிங்களா? எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. காயும் பார்த்தீங்கன்னா ஒரு 9. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். அதனால கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு பொறுமையா சமைக்கலாம், சரிங்களா? இப்ப காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்மாஷர் எடுத்து இதை நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷர் வச்சு இந்த அளவுக்கு ப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% நல்லா இந்த காய்கறி நல்லா நசுங்கிடும். நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் போதும். ஏன்னா இதில் ப்ரெஷ் பண்ணும்போது நைஸாவெல்லாம் வராது. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்க தொக்கு வடி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான சுரக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் காரம் அளவா போட்டிருக்கேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். வேணும்னா நீங்க காரம் ஜாஸ்தியாக போட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.